சீராக்கின் ஞானம். அதிகாரம் 1. ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம்மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையுமாகும். அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியுமாகும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது. மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது. ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும். அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். அது இறைப்பற்றுள்ளோருக்கு தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப் பெறுகிறது. ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது. அவர்களுடைய வழிமரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு. அது தன் கனிகளால் மனிதருக்கு களிப்பூட்டுகிறது. அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிடும். தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிறைத்திடும்.